ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த விலாக் வந்து வேளாங்கண்ணி விலாகோட கண்டினியூஷன் தான். லாஸ்ட் டே நாங்கள் வந்து என்னெல்லாம் வந்து வேளாங்கண்ணியில் பண்ணுறோன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் இங்கே பீச்சில் இருக்க மாதிரி தான் வந்து முடிச்சிருப்பேன். ஸோ நாங்கள் பீச்சில் தான் வந்து உக்காந்துட்டு இருந்தோம். அன்றைக்கி ரொம்ப நேரம் பீச்சில் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் டைமு. ஸோ அந்த தண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிட்ட கிட்ட வருது, நான் காமிக்கிறேன். குதிரை ரைடெல்லாம் போய் இப்போ ஒட்டகம் ரைடு வந்து வந்துடுச்சு பாருங்கள் எல்லா இடத்துலையுமே. நம்ம மெரினாவில் இருக்கான்னு தெரியல, பார்த்துருந்தீங்கன்னா யாருன்னா சொல்லுங்கள். பட் இங்கே இருக்குது அந்த தண்ணி பாருங்கள். நாங்கள் போய் உக்காரும்போது தண்ணியே இல்லை, அங்கே இருந்தது அப்படியே வந்துடுச்சு கிட்ட கிட்ட கிட்ட. ஸோ நாங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே ரொம்ப நேரம் இருந்தோங்க அங்கேயே பீச்லேயே வந்து உக்காந்துட்டு இருந்தோம். ஏன்னா லாஸ்ட் டே, அதுக்கு மறுநாள் தான் வந்து லாஸ்ட் டே. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்துட்டு அங்கேயே வந்து கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்துட்டு அங்கேருந்து பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு வந்துட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டுருக்கோம். மறுநாள் தான் வந்துட்டு 9th டேட்டு. ஸோ அன்றைக்கி தான் வந்துட்டு எங்களுக்கு வந்து வண்டி. ஸோ முன்னாடி நாள் வந்துட்டு கிடையாது. நிறைய பேர் ஆனால் அந்த கொடி இறக்குனது வீடியோ போட்டிருப்பேன் இல்லைங்களா, அது முடிஞ்ச உடனே நிறைய பேர் வந்து கிளம்பிட்டாங்க. எவ்வளோ கொஞ்சம் ஜிலோன்னு ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியுதா? இந்த இடம்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க முன்னாடி நாள், அவ்வளோ கூட்டம் இருந்தது. ஸோ அப்படியே வந்துட்டு கூட்டமே இல்லாத மாதிரி வந்து ஆயிடுச்சு. எங்கள் ரூமுக்கு போகிற வழி தான் இது. அந்த ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு போயிட்டுருக்கோம். எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள். எல்லாருமே ரூம் வெக்கேட் பண்ணி கிளம்புறாங்க ஊருக்கு. நிறைய கோவாக்காரங்களும் மும்பைக்காரங்களும் நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா 1 டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எக்ஸ்ட்ரா 1 டே போட்டோம். ஆனால் ட்ரெயின் கிடைக்கல எங்களுக்கு. ட்ரெயின் வந்துட்டு 12th தான் வந்து எங்களுக்கு கிடச்சிருது. நடுவில் ட்ரெயினே கிடையாது. நாங்கள் போய் இறங்கினது 5th 7th நம்ம தான் வந்துட்டு ட்ரெயின் வந்து இருந்தது. ஆனால் 7thலாம் போனால் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 7th தான் மெயினாக வந்து அங்கே இல்லையா, 7th 8th தான் மெயின். ஸோ அன்றைக்கி நம்ம அங்கே இல்லைனா எப்படி அப்படின்றனால நாங்கள் வந்து வேணான்ட்டு ட்ரெயினை கேன்சல் பண்ணிவிட்டு பஸ்ஸு தான் வந்து போட்டிருந்தோம். கவர்மெண்ட் பஸ் தான் வந்து அன்றைக்கி போட்டிருந்தோம். ஸோ 9th நைட்டு, அதாவது இப்போ நெக்ஸ்ட் டே வந்து நான் மார்னிங் எடுக்கிறேன். பேக் சைட் சர்ச் வந்து உக்காந்துட்ருக்கோம். அந்த டெக்கரேஷன், அந்த இன்டீரியர் ஒர்க்கே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் எப்போ போனாலும் அது ரொம்ப அப்படியே ஆசையாக வியந்து பார்ப்பேன். அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க, நேர்த்தியாக இருக்கும். புதுசாக வந்து இந்த மாதிரி செட்டப் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஜீசஸோட ஸ்டாச்சு வந்து வச்சுட்டு கூட உட்காந்து நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம், ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு செட்டப் வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து அப்படியே மதியானம் லஞ்ச் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்லேருந்து அப்படியே இப்படி வந்திங்கன்னா அந்த அன்னை காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயே வந்துட்டு இந்த சந்து ஒன்று போவோம். இங்கே தான் வந்து சரவணபவன் ஹோட்டல் இருக்குது. நிறைய ரூம்ஸும் வந்து உங்களுக்கு இந்த சந்துலேயே வந்துட்டு அவைலபிள் இருக்குது. அதை தாண்டி தான் வந்து சரவணபவன் வரும். சரவணபவன்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ரூம்ஸ் வந்து அவைலபிள் வந்து இருக்குது. ஸோ நாங்கள் அன்றைக்கி லஞ்ச் வந்து, ஏன்னா அன்றைக்கி டியூஸ்டே, ஆமாம், ஸோ வெஜிடேரியன் தான். அதனால் அங்கே போய் வந்து லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம வந்து ரூமுக்கு போய் நான் வந்து பேக் பண்ணுற வேலை நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் ரூமில் போய் பார்க்கணும். ஸோ ஹோட்டல் போய் சாப்பிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு வீடுன்னு வருதுங்க, ரூமுக்கு வந்துட்டு நைட்டியெல்லாம் வந்து மாற்றிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்துட்டு நம்ம இதெல்லாம் வந்து பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாமே 5 days இல்லையா. ஸோ அந்த 5 days வந்துட்டு வெளியே எல்லா துணியும் வந்து நான் அழுக்கு துணிலாம் அந்த இதுவும் தெரியுதா எதிர்க்க, ஸோ அந்த கவரில் வந்துட்டு போட்டு வச்சுருக்கேன். போடாமல் ஒரு செட்டு ட்ரெஸ் வந்து மீந்துடுச்சு எங்களுக்கு. எப்போவுமே நான் ஒரு செட்டு எக்ஸ்ட்ரா தான் வைப்பேன். அது நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், ட்ராவல் விலாக்லாம். எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை 2 ட்ரெஸ்ஸோ வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறது வந்து வழக்கம். ஏன்னா நம்மளுக்கு அங்கே எப்படி இருக்கும் சுச்சுவேஷன் தெரியாது. ஸோ அதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு எடுப்பேன். பட் அந்த செட்டு போடனாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது இல்லையா. அதனால் எக்ஸ்ட்ரா வச்ச ட்ரெஸ்ஸு வந்துட்டு ஒரு செட்டு எல்லாத்துக்குமே அப்படியே நின்றுடுச்சு, போடலை நாங்கள். அது வந்து அப்படியே வந்து நம்ம ரிட்டன் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அதை மட்டும் சின்ன ட்ராலியில் வந்துட்டு நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல அழுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து பெரிய ட்ராலியில் வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை தான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்தையும் வந்து மாற்றி இதுலேயும் அதுலேயும் மாற்றி பேக் பண்ணிவிட்டு, அந்த கவர்லாம் மெயினாக நான் எடுத்துகிட்டு போகிறதே வந்து அந்த அழுக்கு துணி வந்து நம்ம வைக்கிறதுக்காக தான். மோஸ்ட்லி எல்லா ரூம்ஸ்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு இது கொடுப்பாங்கள்ல, கபோர்டு கொடுப்பாங்க. இல்லைனா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இது இருக்கும். இந்த ரூமில் கபோர்டு கிடையாது, பட் இந்த மாதிரி ஒரு டீப்பாய் மாதிரி இருந்தது. ஸோ அது கீழே இடம் இருந்தது, எனக்கு ஸ்பேஸ் கொஞ்சம். நான் என்ன பண்ணேன், டெய்லி கழட்டி போடுற ட்ரெஸ்ஸஸ், அழுக்கு ட்ரெஸ்லாம் வந்துட்டு அந்த கவரில் போட்டு அங்கே வந்து வச்சிடுறேன். நம்ம வீட்டிலனா ஒரு பேஸ்கெட்டில் போடுவோம் அழுக்கு துணி, அந்த மாதிரி. இங்கே எப்படி நம்ம கீழே போட்டும் வைக்க முடியாது இல்லையா ட்ரெஸ். அதனால் நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி, அதுக்காக தான் வந்து மெயினாக வந்து இந்த கவர்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எப்போவுமே நான் கேரி பண்ணுவேன். அழுக்கு துணிலாம் அதில் வச்சிட்டோன்னா நம்ம எடுத்து அடுக்கும் போது நம்ம எடுத்து வந்து சூட்கேஸில் வந்துட்டு ட்ராலியில் வந்துட்டு அடுக்கிடலாம் நம்ம. ஸோ எல்லாத்தையும் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடுக்கிட்டுருக்கேன். ஸோ எல்லோரும் தீபாவளி எப்படி செலிப்ரேஷன் பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். 500 இருக்குது பாருங்கள், என் ஹஸ்பண்டோட பேக்கெட்டில் எப்போவுமே இப்படி தான் ஏதாவது ஒரு காசை விட்டுடுவார்.
பேக் பண்ணுறப்போ எனக்கு மனசு கேட்காது. ஆனா குடுத்துருவேன். நான் எடுத்து வைக்கிற பழக்கம்லாம் கிடையாது. வேணும்னா அவர்ட்ட கேட்டு தான் வந்து வாங்கிக்குவேன். காசுலாம் செலவுக்கு வேணும்னா. அ நானா போய் எடுக்கிற வந்து பழக்கம்லாம் கிடையாது எப்பவுமே. அவர் இல்லனாலும் நான் கம்முனு இருந்துருவேன். அவர் இருந்தாருன்னா அவர்ட்ட கேட்டு தான் வந்து வாங்கி வச்சுப்பேன் செலவுக்கெல்லாம். ஸோ அந்த மாரி ஆள் நானு. ஸோ அத எடுத்தேன். எடுத்துட்டு அதுதான் அவர்கிட்ட காமிச்சேன். "நான் குடுக்கலன்னா என்னப்பா பண்ணியிருப்ப?" அப்படின்னு. "ஐய்யய்யோ! குடு குடு" அப்படின்னாரு. "நான் சும்மா தான்ப்பா சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு 500 குடுத்துட்டேன். அதே மாரி நெக்ஸ்ட்டு இன்னொரு ஷர்ட் மடிக்கும்போது காயின் ஏதோ ₹5 காயினோ ஏதோ ஒண்ணு இருந்தது. அப்புறம் அதையும் வந்து எடுத்து குடுத்துட்டேன். இந்த மாரி தான் பண்ணுவாரு. ஏதாவது ஒரு காசு வந்து எப்பயாவது 500ன்னு இல்ல, மோஸ்ட்லி ₹10 ₹20 அந்த மாரி நெறைய வாட்டி வச்சிருப்பாரு. நான் அதனால எப்பவுமே செக் பண்ணிட்டு தான் வந்து வாஷ் பண்ண போடும்போது நான் செக் பண்ணுவேன். பட் இப்போ வந்துட்டு எடுத்து மடிச்சு தானே வைக்கிறோம். ஊருக்கு போனோனே எப்படியும் வாஷ் பண்ண போறோம் எல்லாத்தையும். அப்போ செக் பண்ண தேவையில்லன்னு சொல்லிட்டு நான் இன்னும் இங்கேயே வந்து நம்ம செக் பண்ணி மடிச்சு வச்சிடலாம் எல்லாத்தையும் அப்படின்ட்டு செக் பண்ணும்போது தான் வந்து அந்த பைசா வந்திருந்தது. ஸோ அதை வந்து எடுத்து அவர் கையில குடுத்துட்டு, இப்போ வந்து நம்ம அழுக்கு துணியும் வந்து இந்த மாரிலாம் மடிச்சு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபோல்ட் பண்ணிட்டு, அப்போ நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும். ஆம், இன்னும் நெறைய இடம் வைக்கிற மாரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்ல வரேன். அதையும் வந்து கச்சா முச்சா நம்ம கிளம்ப்ஸியா போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இடத்த அடைக்கிற மாரி இருக்கும். நெறைய இதுவாயிடும். ஏன்னா நம்ம இப்போ மோஸ்ட்லி வந்துட்டு ஊருக்குலாம் போனோம்னா, நம்ம ரிட்டர்ன் வரப்போ ஏதாவது ஒண்ணு வாங்குவோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து லக்கேஜ் ஆகும். பட் நாங்க அந்த டைம் போனப்போ நெறைய எதுவும் பெருசா வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணலங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் வந்துட்டு நாங்க வேளாங்கண்ணி போயிருந்தோம். நெறைய பேருக்கு எல்லாமே அப்பவே வந்து நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம். அம்மா வீட்டுக்கோ, மாமியார் வீட்டுக்கோ, நாத்தனார் வீட்டுக்கோ எல்லாருக்கும் ஸ்வீட்ஸு அந்த மாரி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால இந்த தடவ வந்து யாருக்கும் எதுவும் வாங்கல. ஸோ போயிட்டு சாமிக்காக தான் மெயினா போனது. ஃபெஸ்டிவலுக்காக போனது. ஆ அதனால நல்லபடியா அத செலிப்ரேஷன் பண்ணிட்டு வரணும் அப்டின்ட்டு, என்னோட மாலைய அங்கேயே கழட்டணுன்றதுக்கு தான் போனது. அத மட்டும் பார்த்தா போதும் அப்டின்னு சொல்லிட்டு இந்த தடவ பிளான் பண்ணியிருந்தோம். அதனால பெருசா நான் எதுவும் பர்ச்சேஸ்லாம் பண்ணல இந்த தடவ. அண்ட் அது ஹஸ்பண்டும் வந்து சொல்லியே கூட்டிட்டு போனாரு வேற என்ன. பர்ச்சேஸ்லாம் வந்து நெறைய பண்ணாத அப்டின்ட்டு. ஸோ இது வந்துட்டு அந்த ரூம் நாங்க இருக்கோம் இல்லைங்களா, அவர் ஓனர் வந்து குடுத்தாரு. அவர் எல்லாருக்கும் குடுப்பாரா என்னன்னு எங்களுக்கு தெரியல. பட் எங்கள போய் மீட் பண்ணி எங்களுக்கு குடுத்தாரு. ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, ரூம் வந்துட்டு ஆக்சுவலா என் நாத்தனாரோட மாமனார் தான் வந்து புக் பண்ணி குடுத்துருந்தாரு இந்த ரூம். அவங்க வந்து ரெகுலரா போய் அங்க தங்குறதுனால ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டுருக்காங்க ஓனருக்கு. ஸோ அவங்க புக் பண்ணி குடுத்தனால அவரு அதனால குடுத்தாரா என்னன்னு எனக்கு சரியா தெரியல. ஸோ அதுதான் வந்து இந்த டைம்ல வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்பாக்கு நானு. ஏன்னா அவரு இல்லன்னா இந்த வந்து ரூம் கிடைச்சிருக்காரு. ஏன்னா நாங்க நெறைய பேரு ரூம் கிடைக்காம அங்க கஷ்டப்பட்டத வந்து நாங்க பார்த்தோம். தேங்க்ஸ் வாசப்பா. அதனால இந்த இது வந்துட்டு அதான் அந்த அது அவரு வந்துட்டு அந்த சாம்பிராணி குடுத்துருந்தாரு. சாம்பிராணி அண்ட் பிளஸ் கேண்டில் வந்து குடுத்துருந்தார். நான் மோஸ்ட்லி கேண்டில் வந்து அங்க போனாலே வந்துட்டு நெறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருவேன். வீட்ல ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம சாமி கும்பிடும்போதெல்லாம் ஏத்துவோம் இல்லையா? ஆனா இந்த தடவ வாங்கல. ஏன்னா அது கிடைச்சனால நான் வாங்கல. ஸோ வாங்குன கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்ன்னு பார்த்தா, இதுதான் என் பொண்ணு வந்து இந்த கிளிப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எடுத்திருந்தா. அந்த பிரேஸ்லெட் அந்த கிளிப் வந்து ₹30 தாங்க. அது இப்போ ரொம்ப ட்ரெண்டியா போகுதுல்ல அந்த கிளிப்பு. கொரியன் கிளிப்போ என்னமோ சொல்றாங்க அது. ஸோ அது வந்து வாங்கியிருந்தேன். இந்த ரிங்குலாம் வந்து குட்டி குட்டி ரிங் இது நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப க்யூட்டா இருந்ததுல பார்க்க. ஒரு மாரி மெட்டல் பிளாக் மெட்டல் மாரி. இந்த ரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா கொஞ்சம் ரேட் கூட தான். 150, 200 என்னமோ சொல்லி வாங்குனோம் ஒரு ஷாப்ல. சுத்தி ஒயிட் ஸ்டோன் குட்டி குட்டியா வரும். சென்டர்ல வந்துட்டு கிராஸ் வந்துட்டு வரும். அது கோல்டன் பிளேட்டட்லாம் வரும். இது வந்து ரோஸ் கோல்டு. சும்மா ஒரு ஆர்டிஃபிஷியல் தான் எல்லாமே. ரொம்ப அழகா இருந்தது. அந்த ஒரு ஷாப்ல வந்து போய் வாங்கியிருந்தோம். இது வந்து என் பொண்ணு மிரர் கீ செயின் வந்து வாங்கியிருந்தா. மிரர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு, அவ ஒண்ணு வந்து எடுத்திருந்தா. ஸோ அந்த மாரி சின்ன சின்ன திங்ஸ் தான். ஒரு 5, 6 திங்ஸ் தான் வந்து வாங்கியிருப்போம். வேற ஒண்ணும் பெருசாலாம் ஒண்ணும் பர்ச்சேஸ் பண்ணல. எல்லாமே கம்மி ரேட்ல அப்படி பார்த்து தான் வந்து வாங்குனோம். இந்த அதான் அந்த ரிங்லாம் வாங்குனோம் பார்த்தீங்களா, அந்த ஷாப்ல வந்து கொஞ்சம் ரேட்டு கூட தான். எல்லாமே வந்து நான் கீ செயின்லாம் வந்து காமிச்சிருப்பேன் ஒரு ஷாப்ல. அந்த அந்த ஷாப் தான் அது. ஸோ பொண்ணு வந்து இது ரோட்டு கடையில வந்து வாங்கினா. இது வந்து ₹50 தாங்க. ஜஸ்ட் அந்த செயின் நெக் செயின் வந்துட்டு வரும்ல. அது மாதிரி ஒரு 2 என்னமோ தான் வந்து வாங்கியிருந்தா. ஃபர்ஸ்ட் ஒண்ணு காமிச்சேன்ல அது ஒண்ணு அண்ட் இந்த செயின் வந்து. ரொம்ப ஒரு மாரி ட்ரெண்டியா ஒரு மாரி லுக்கா இருந்தது. அழகா ரொம்ப ரொம்ப நீங்க வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் வந்துட்டு போடுறீங்கன்னா, இது நல்லா ட்ரை பண்ணலாம் இந்த மாரிலாம். ஆனா ரீசனபிள் ரேட்ல வந்து உங்களுக்கு கிடைக்குது ₹50 அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபோன் வச்சு நம்ம சார்ஜ் போடுவோம்ல, அது வந்துட்டு ஆணி அடிச்சும் மாட்டிக்கலாம். நம்ம அந்த உள்ள வந்து அந்த ஸ்டிக்கரும் வந்து குடுத்துருக்காங்க. டபுள் டேப் ஸ்டிக்கர் மாரி ஸ்ட்ராங்கா. ₹40ன்னு தான் வித்துட்டுருந்தாங்க. ஸோ அது வந்து ஒண்ணு வாங்கியிருந்தேன் நானு. சரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரிமோட் வைக்கலாம் வந்து இடம் இல்லன்னா, அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஸோ பசங்க வந்து எப்போ எப்போ போனாலும் அந்த பென் வந்து எடுப்பாங்க. கேட்ரிட்ஜ் பென் வந்து எடுப்பாங்க மோஸ்ட்லி. ஏன்னா சிலதெல்லாம் வந்து ரேட்டு கூடயா இருக்கும் உங்களுக்கு. 60, 70 தான் கிடைக்கும். ஆனா அங்க ₹40க்கே கிடைச்சது. ஸோ அதனால வந்து அவங்க 2 வந்து எடுத்திருந்தாங்க. 1 1ன்ற மாதிரி. அப்புறம் இது ஒரு கிளிப்ப வந்து அவ எடுத்திருந்தா. மோஸ்ட்லி கொண்ட போடுறதுக்கோ, இல்ல ஃப்ரீயா விடும்போது குத்துறதுக்கோ, இது ஒரு கொரியன் கிளிப்பு. இது வந்து ரொம்ப அழகா இருந்தது. ஒரு பக்கம் பிளாக்கு, ஒரு பக்கம் கிரேன்ற மாதிரி பார்ட்டிஷியனா இருந்தது. சூப்பரா இருந்தது அதுவுமே.
ஸோ நான் வந்து ஒரு பர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா என்னோடய பர்ஸ் வந்து போயிடுச்சு. ரொம்ப வருஷம் ஆகுது வாங்கி. ஸோ அதனால் போயிடுச்சுன்றனால ஒரே பர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன் ரொம்ப நாளாக. அது கொஞ்சம் இப்போ ரொம்ப டேமேஜ் ஆனனால சரி ஓகே கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கே ஒரு மாதிரி இருந்தது. அதனால் அது மட்டும் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து 180 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். நல்லாயிருக்கா வந்து சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப. அதனால் சரி அதை ஒன்று எடுத்திருந்தேன். ஸோ அங்கே தான் போய் வாங்கணுமான்னு இல்லை, பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருந்தது. சரி ஓகே நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துட்டேன். ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. டவலும் வந்து நாங்கள் மார்னிங்கே வந்து குளிச்சுட்டு வெளியே நல்லா வெயில் அடிக்குது இல்லையா அங்கே பால்கனியில். ஸோ காய போட்டுகிட்டே நான் வந்து போயிட்டேன். வந்து லஞ்ச் முடிச்சுட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு வந்தோடனே இதெல்லாம் வந்துட்டு நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். டவல் ஒரே ஒரு டவல் மட்டும், சின்ன டவல் மெலிஸ் டவல் மட்டும் வச்சுட்டு, எங்கள் 4 பேருக்கு தனி டவல் இல்லையா, ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காயாது சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாமே மடித்து உள்ளே வச்சுட்டு காஞ்ச உடனே ஒரு டவல் மட்டும் வெளியே வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஈவினிங் நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகும் இல்லையா, அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க பசங்களும் சரி நானும் சரி. அது கிளம்புறப்போ கொஞ்சம் நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு அது தேவைப்படும் அப்படின்ட்டு ஒரு டவல் மட்டும் மேலே வச்சுருந்தேன். மீதிலாம் வந்துட்டு உள்ளே பேக் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே எடுத்து. இது வாங்கியிருந்தேன், அழகாக இருந்தது. என் பொண்ணு எவ்வளோ ரேட்டு தெரில, க்யூட்டாக இருந்தது. பட் அது பார்க்க நம்ம ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறோன்னா வந்து அழகாக போட்டுக்கலாம். அவள் போட்டுட்டு இருந்தா, நானும் குழந்த மாதிரி அதை போட்டு விளையாடிட்டுருக்கேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அப்புறம் எப்படியெல்லாம் சொல்லுங்கள், தீபாவளி வந்து எப்படி செலிப்ரேஷன் பண்ணிங்கன்றதும் வந்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஒரு 10 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேங்க, சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களை மீட் பண்ணேன். அவங்க வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்க நேம் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் நேம் கூட நான் அந்த டைமில் கேட்கவே எனக்கு தோணலை. திடீர்னு அவங்க வந்து பேசினோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க பேசினது. ரொம்ப சந்தோஷம் அவங்கள மீட் பண்ணது. அதனால் தயவு செஞ்சு சொல்லுங்கள், உங்கள் நேம் என்னென்னு வந்து இதில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ஹாய்ன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க கமெண்ட்டில், இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக. ஸோ அதனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். அண்ட் இந்த ஸ்ப்ரே வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இது என்னென்னா கால் வலிக்கு தான். ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் நடந்துட்டாருன்னா அவருக்கு ரொம்ப கால் வலி வந்து எடுத்துரும். அதுக்காக வந்து அந்த ஸ்ப்ரே வந்து எப்போவுமே கேரி பண்ணுவேன். சோப் அந்த இது வாங்கியிருந்தேன் பாருங்க, மீஷோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது நிஜமாகவே எனக்கு நான் அது எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அதோட மட்டும் தான் உள்ளே சோப்பு வச்சுருந்தேன். நல்லா காய வச்சுட்டு எடுத்து வந்து உள்ளே வச்சாச்சு. அண்டு ஈவினிங் வந்துட்டு எங்கே வந்திருக்கேன்னா, மாதாவோட சாரீஸ்லாம் வந்துட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க. ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க, காசுக்கு தான், சும்மா கிடையாது. சேல்ஸ் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து காமிச்சோம் இல்லைங்களா, சர்ச்சோட மாஸ்க்லாம், அதாவது ப்ரேயருக்குலாம் வந்துட்டு காசு கட்டுவாங்க ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நான் காமிச்சிருப்பேன். நாங்கள் கூட காசு கட்டினோன்னு. அதுக்கும் கொஞ்சம் உள்ளே அப்படியே போனோன்னா இந்த இடம் வந்து வருது. நான் அன்றைக்கே வந்து நைட்டு நான் பார்த்தேன். நாங்கள் சர்ச்சுக்கு வந்து காசு கட்டும் போது மாசுக்கு அப்போவே நான் போய் பார்க்கும்போது சாரீஸே இல்லை சுத்தமாக. அப்போ எப்போ வரும் அப்படின்னு கேட்டதுக்கு நாளைக்கு 2 டேஸ் கூட ஆகலாம், இல்லை நாளைக்கு ஈவினிங் கூட அப்படி ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி நம்ம தான் இருக்க போகிறோமே, இன்னும் 3 டேஸ் இங்கே தானே இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் போய் அன்றைக்கி நாங்கள் போனது வந்து 5th அன்றைக்கே வந்துட்டு போய் இறங்கின அன்றைக்கே போய் நம்ம வந்து எழுதி கொடுத்தோம். ஸோ அதனால் மறுநாள் 3 டேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்துட்டோம். போய் அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரீ. அப்புறம் கண்டிப்பாக ஒரு புடவையாவது எடுத்துகிட்டு வந்துடணும் மாதாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அன்றைக்கும் வந்து போயிருந்தேன். திருப்பி அதான் லாஸ்ட் டே அன்றைக்கி நைட்டு கிளம்ப போகிறோம் அப்படின்னாக்கா, அன்றைக்கி ஈவினிங் தான் காலையிலையும் போனோம். நாங்கள் போனால் காலையில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் லோடு வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கலை, ஈவினிங் ஆகும், 4 o'clock மேலே ஆகும் அப்படின்னாங்க. சார் நாங்கள் சீக்கிரமாகவே கொஞ்சம் கிளம்பி போயிட்டோம். 4:30க்கு அப்படி போயிட்டோம். பட் பார்த்திங்கன்னா அப்போவும் வந்துட்டு நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. கொஞ்சம் தான் இருந்தது எனக்கு கலெக்ஷன்ஸே, ரொம்ப இல்லை. பட் சாரீ ஒரு 2 சாரீ மட்டும் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், இந்த சாரீ பிடிச்சிருக்கான்ட்டு. இந்த சாரியா இல்லை அந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நான் எந்த சாரீ எடுத்திருப்பேன் அப்படின்றதையும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இது எடுத்திருப்பேனா இல்லை அந்த க்ரீன் எடுத்திருப்பேனான்னு சொல்லுங்கள். எது உங்களுக்கு பிடிச்சிருக்குனோ வந்துட்டு எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ரேட் வந்து இருக்குங்க. நார்மல் சாரீலாம் வந்து 250 300 வந்துட்டே வந்து இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லியாக நல்லா இருக்கிற சாரீலாம் 800 அப்படி இருக்கும். இடம் பாருங்கள், நேற்று 2 முன்னாடி நாள்லாம் எப்படி இருந்தது இந்த இடம்லாம், அவ்வளோ கூட்டம்.
சாரிலாம் எடுத்துட்டு நாங்க வெளிய வந்தோம். வந்து பார்த்தா இங்க ஒரு இது வந்துட்டு இருந்தது ஊர்வலம். பார்த்தீங்கன்னா, யானை தான். யானை மேல ஒருத்தர் உட்காந்துட்டு நாங்க என்ன ஊர்வலம், என்ன ஊர்வலம்னு டவுட்டா இருந்தது. அப்புறம் தான் தெரிஞ்சது, ஏதோ ஒரு கோயில்ல வந்துட்டு கும்பாபிஷேகமா. ஸோ கடல் தண்ணி வேணும் அப்படின்றதுக்காக அத எடுத்துட்டு கலசத்துல வச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க. அத வந்து அவ்ளோ பிரம்மாண்டமா வந்து எடுத்துட்டு போனாங்க, அந்த தண்ணிய கூட. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ரியலாவே யானை வர வச்சு, அது மேல உட்காந்துட்டு அது போடுமா, அந்த மியூசிக் ஏத்த மாரி அந்த யானை வேற டான்ஸ் ஆடுச்சு. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கியூட்டா இருந்தது அது ஆடும்போதே. அப்படியே பின்னாடி மட்டும் உடம்ப அப்படியே ஷேக் பண்ணிட்டே வந்து போகுது. ரொம்ப அழகா இருந்தது பார்க்க. ஸோ நெறைய பேர் அந்த இது என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியல. மேலே அந்த இதுவெலாம் வச்சுட்டு செடிலாம் வந்து வச்சுட்டு நெறைய பேர் வந்து போயிட்டுருந்தாங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது அது. ஸோ கொஞ்ச நேரம் நாங்க எடுத்துட்டு வெளிய வரும்போது பார்த்தனால, சும்மா அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்துட்டு இருந்தேன். நெறைய பேர் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. ரியல் யானை போம்போது யார் தான் எடுக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அங்கேருந்து வந்து அப்படியே நாங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாம் பசங்களுக்கு. திடீர்னு நைட்டு வந்து வண்டியில பசிக்குதுன்னு கேட்டா என்ன பண்றது? அங்க கிளீன் பண்ற அக்கா கிட்ட என்னமோ பேசிட்டு இருக்காரு என் ஹஸ்பண்ட். நாங்க ஈவினிங்கே வந்து கொஞ்சம் சீக்கிரமா டின்னர் வந்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதே சரவணபவன் தான் போனோம். எவ்வளோ காலியா இருக்கு பாருங்க. அதாவது நின்னு நாங்க 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்லாம் நின்னு சாப்பிட்டோம். அந்த இடம் எவ்வளோ காலியா இருக்கு பாருங்க இப்போ. அதனால சீக்கிரமா ஒரு 7:00லாம் போயிட்டு டிஃபன் முடிச்சிடலான்னு சாப்பிட்டுட்ருக்கோம். சட்னிலாம் அந்த அளவுக்கு இதுவா இல்ல. அதனால நாங்க வந்து கெட்டி சட்னி தனியா ஸ்பெஷலா எங்களுக்காக குடுத்தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் வெளிய. வெளிய வந்து நாங்க வந்து இந்த தேர் வந்து வரும் அப்படின்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். என்னன்னா, இது அங்க கடைங்கலாம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஷாப்ஸ்லாம் இருக்குல்ல, நெறைய கடைங்க. அவங்களோட தேராம் இது. அவங்க ஸ்பெஷலா தனியா எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, முன்னாடி நாளே வந்து நாங்க ஒரு கடையில எங்கேயோ போய் நின்னுட்டுருந்தோம். அப்போ வந்து அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அப்ப நான் கேட்டேன், "ஆமாம்மா, எப்பவுமே வந்து 9ஆம் தேதி வந்து செப்டம்பர் 9ஆம் தேதி நைட் வந்து எங்களோட தேர் ஸ்பெஷலா எடுப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் நார்மல் அந்த மாதா தேர விட 8ஆம் தேதி 7ஆம் தேதி எடுக்கிற தேர விட இது அவ்ளோ இதுவா இருந்தது. அதாவது தேர் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. 1, 2 தான் எடுத்துட்டு போனாங்க. அந்த பட்டாசு வெடிக்கிறாங்க பாருங்க, அவ்ளோ பட்டாசு வெடிச்சாங்க. கிட்டத்தட்ட இந்துன்னு இல்ல, நாங்க எங்க ரூமுக்கே போயிட்டோம். ரூமுக்கு போயிட்டா ரூம் மொட்டை மாடியிலேருந்து போய் எடுத்தோம். நானும் என் பொண்ணும் போய் வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தோம். அவ்ளோ நேரம் கிட்டத்தட்ட அந்த வீடியோவே வந்துட்டு எனக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேல வெடிச்சிட்டு இருந்தாங்க. அவ்ளோ பட்டாசு வெடிச்சு ரொம்பவே பார்க்க இதுவா இருந்தது. அவங்க அவ்ளோ ஆசையா வந்து எல்லாருமே சேர்ந்து செய்றாங்க. இதுக்கு மட்டும் அவ்ளோ கூட்டம் இருந்தது. எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல. ஒருவேள உள்ளூர் ஜனமா கூட இருக்கலாம் மேபி. ஆம், வந்து தங்கியிருக்கவங்கலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நெறைய ரூம்ஸ் நாங்க இருக்கிறதே எல்லாருமே காலி பண்ணிட்டு நாங்க மட்டும் தான் இருந்தோம். ஸோ நல்லா கூட்டமா இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் நின்னு தேர்லாம் வந்து பார்த்துட்டு நாங்க வந்து ரூமுக்கு வந்து போனோம். அந்த பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் வந்துட்டு ரூம்லேருந்து தான் வந்து பார்த்தோம். ஸோ அவ்வளோதான், எல்லாமே நான் மோஸ்ட்லி பேக் பண்ணிட்டனால எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. கவர்மெண்ட் பஸ் தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து புக் பண்ணியிருந்தார் நைட் வந்து அன்னைக்கு. பிரைவேட் பஸ் பண்ணட்டுமான்னு கேட்டாரு. ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸே ஓகே தான். எப்படி இருக்கோ நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி வந்து கவர்மெண்ட் பஸ் வந்து போட்டிருந்தோம். ஸோ நைட் வந்து அப்படியே நான் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், இதுதான் லாஸ்ட்டு டே விலாகு. லாஸ்ட்டில் வந்துட்டு அன்றைக்கி 9th அன்றைக்கி எடுத்தது இது. ஸோ இவ்வளோ நாள் ஆயிடுச்சு எனக்கு டிலே ஆகி. அதான் போடுறேன். கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு நாங்கள் போயிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் நிறைய விலாக் இருக்குது. ஆனால் கொஞ்சம் டைம் வேலையாக இருந்தனால என்னால் வந்து நடுவில் வந்துட்டு வாய்ஸ் கொடுத்துட்டு போட முடியல. அதனால தான் கொஞ்சம் வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக சாரி பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோரும் ஆயுத பூஜைலாம் கும்பிட்டுட்டிங்களான்னு சொல்லுங்கள். நான் ஆயுத பூஜை கூட கும்பிடலங்க. கரெக்டாக தீபாவளியும் நல்லா செலிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லபடியாக பண்ணோம். ஸோ அடுத்தடுத்து அந்த விலாக்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து வரும். விலாக்ஸ் இருக்குது, பட் போடுறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் டைம் இல்லாமல் ரொம்ப வேலையாக இருந்துட்டேன். ஒரு 10 டேஸாகவே. ஸோ அதனால தான் வந்து கொடுக்க முடியல. என்னால் உட்காந்து பேசி எடிட்டிங் பண்ணி என்னால் வந்து போட முடியல. அதனால் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. சாரி. நெக்ஸ்ட்டு வந்து நல்ல நல்ல விலாக்லாம் வந்து கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கும் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்க்குறவங்க வந்து பார்த்து இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் பார்த்து லைக் கொடுக்குறீங்களோ, இல்லை கமெண்ட் பண்ணுறீங்களோ, கமெண்ட் பண்ணிங்கனாலும் எனக்கு வந்து ஆசையாக இருக்கும். நீங்கள் பேசும்போது நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறது, இல்லை நீங்கள் என்கிட்ட என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கேட்கலாம். அந்த மாதிரி வந்து பேசிக்கிறதும் வந்து நல்லா இருக்கும்ல நம்மளுக்குள்ள. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அங்கே போகுது பீச் அண்டை.
பார்த்தீங்களாங்க, இதுதான் அவ்வளோ நேரம் வச்சுட்டு இருந்தாங்க. இதுவே நான் எடிட் பண்ணி கொஞ்சம் இதுவாக தான் கொடுத்துருக்கேன். அங்கே வந்து கிச்சனும் வந்து உங்களுக்கு இருக்குது. நாங்கள் தங்கியிருந்த ரூமில் சிலிண்டர்ஸ் இருக்குது. கேஸ் ஸ்டவ் வந்து உங்களுக்கு 2 பர்னர் கேஸ் ஸ்டவ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும். கிச்சனும் வந்து உங்களுக்கு ஸ்பேஷியஸாக பாருங்கள், நல்லா பெருசாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து நல்லா சமைக்கணும்னா சமைச்சிக்கலாம். என்னால் தான் சமைக்க முடியல, ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்னு வந்து நான் நினைக்கிறேன். இதுவும் இருக்குது. நீங்கள் வந்து சாமான் வாஷ் பண்ணால் தண்ணி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ நைட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். அங்கேயே பஸ் ஸ்டாண்ட் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் நிறைய வாட்டி. பஸ் ஸ்டாண்டு கவர்மெண்ட் பஸ் அங்கே தான் வந்து நிற்கிது. ஸோ அங்கே வந்து போயிட்டு கொஞ்சம் நேரம் தான் வெயிட் பண்ணோம். ஒரு 10 மினிட்ஸ் கூட இல்லை, வந்துட்டுருக்கு பஸ்ஸு. ஸோ நாங்கள் வந்து ஏறிட்டோம். அதாவது கீழே வந்துட்டு சீட்டிங் மாதிரி இருக்கும், மேலே வந்து ஸ்லீப்பர் மாதிரி இருக்கும் எங்களுக்கு. நாங்கள் வந்து நானும் பொண்ணும் ஒரு இதுலேயும், ஹஸ்பண்டும் பையனும் வந்துட்டு ஒரு இதுலேயும் வந்து படுத்துக்கிட்டோம். லைட்லாம் நான் வந்து போட்டு பார்த்தேங்க. ஸ்டார்டிங் எரியல, பட் எரியுது, லேட்டாக எரிஞ்சுது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு பாருங்கள் இருட்டில் வந்து எடுத்துகிட்ருக்கேன். லைட்டு வந்து எரியல அப்படின்னு சொல்லிட்டு இருட்டில் வந்து காமிச்சிட்ருக்கேன். அப்புறமா தான் அவங்க தான் கனெக்ஷன் போடுறாங்க லைட்டு. இது வந்து எனக்கு முக்கியமான விஷயம். அதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா என்ன இருக்குது அதில்? இப்போ நாங்கள் இந்த பேக்கில் இருக்கா நம்பிக்கிட்டு போகிறோம். ஃபுல்லாக ஸ்நாக்ஸ். பையன் கீச்சனை தூக்கி வச்சுக்குது இதில். கத்தி நாங்கள் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் தான். ஸ்நாக்ஸ் இங்கே பாருங்க, அவசரத்தை வைக்கணும். மில்க் ஷேக்லாம் வச்சுருக்கோம் நாங்கள் பேக்கில். எல்லாம் பேக் ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் தாங்க. அப்புறம் வாட்டர் பாட்டில் இருக்குது. எங்கள் ஸ்லிப்பர் கூட நாங்கள் வந்து இது பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கணும். இது என்னோட பேக். அவ்வளோதான், ஒரு பேக் இருக்குது. இப்போ வாங்க இந்த பக்கம், வாங்க இந்த பக்கம். இந்த சைடு வந்து இது நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஆமாம், பெட்ஷீட்லாம் தர மாட்டாங்க. தலைகாணி மட்டும்தான் இருக்குது. லைட்லாம் எதுவுமே எரியல. இது வந்து சார்ஜர், இது லைட் சுவிட்சு, நாட் பேட். எந்த லைட்டுமே எரியல. அவ்வளோதான். இது ஏசி. ஏசி இது மட்டும் ஒர்க் ஆகுது, நல்லா இருக்கு. ஓகே ஹரீஷ், ஹரீஷ் ஹாய். உங்களது போல லைட் எரியுது, எங்களது லைட்டே எரியல பாருங்க சார். போங்க சார், என்னங்க சார் நீங்கள்? எங்கள் ரூமை எடுத்து காட்ட போகிறேன். இதுதான் எங்கள் ரூம். இங்கே பாருங்க, இங்கே வந்து சுவிட்ச் இருக்குது. இது என்னென்னு தெரியல, ஆனால் மேலே சுவிட்ச் மட்டும் இருக்குது. இது வந்து சார்ஜ் போடுறதுக்கு ஃபோனு. மறுபடியும் இங்கே ஒன்று வச்சுருக்காங்க, அது என்னன்னு தெரியல. இது இங்கே பார்த்தீங்கன்னா ஜன்னல். கீழே இங்கே கம்பி கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு. ஆடும் பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஸ்டாண்டு வைக்கிறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. நாங்கள் வச்சுருக்கோம் பேக் வைக்கிறதுக்கு, வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு. இது பாருங்கள், மேலே ஏசி இருக்குது. இங்கே இருங்க வரேன். இது பாருங்கள், 2 ஏசி, 1 2. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தலைக்காணி இருக்கா, இருங்க மாட்டுறேன். இதுதான் பெட்டுனா, இங்கே தலைக்காணி மாதிரி ஒன்று இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி 2 பேர் படுக்கலாம். இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்படியும் இப்படி குளிச்சுன்னா இப்படி வச்சுக்கலாம். பாருங்க, அட்ஜஸ்டபிள், எப்படி வேணால் திருப்பி வச்சுக்கலாம். தெரிஞ்சிருக்கோம் நிறைய பேருக்கு. இப்படி திருப்பி வச்சுக்கலாம், எப்படியும் திருப்பி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா கம்பி கொடுத்துருக்காங்க, சேஃப்டிக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கம்பி கொடுத்துருக்காங்க, கீழே வந்துருக்காங்க. இங்கே நடுவில் கேப்பு. அப்புறம் ஏனி. அவர் ரூமை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரா, ரூமாமா அது அவருக்கு. அப்படி தான் கொஞ்சம் அப்படி தான் ஒரு மாதிரி பேசுவான், தப்பாக நினச்சிக்காதீங்க, குழந்தை தான் அது. அவங்க வந்து அவர் வந்து அந்த இடத்துல காமிடா அப்படின்றதுக்கு அங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ பாருங்கள், லைட் வந்து இப்போ போட்டாங்க. ஏன்னா மெயின் கனெக்ஷன் அவங்ககிட்ட தான் வந்து இருக்குது. லைட்டை வந்து போட்டாங்க. ஸோ ஸ்க்ரீன்லாம் வந்து போட்டு சேஃபாக தான் இருந்தது. படுத்துட்டோம். ஏன்னா பட் எனக்கு தான் வந்து செட் ஆகலைங்க. என்னமோ பஸ் ஒரு மாதிரியாகவே இருந்தது, வாமிட்டிங் வர மாதிரி. தூக்கமே இல்லை எனக்கு. வீட்டுக்கு வந்தால் நான் வந்து தூங்கினேன். மார்னிங் வந்துட்டு கோயம்பேட்லேயே வந்துட்டு இறக்கி விட்டுட்டாங்க எங்களை, மெயின்லேயே கொஞ்சம். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ படுத்துட்டோம். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். உங்களுக்கு லாங்காக போனாலும் எதனா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். சென்னை வந்துட்டோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.